அனைவரும் இது யூகேவி தமிழா கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். கூடுதலாக நம்ம சேனலில் ஸ்காலர்ஷிப் சம்பந்தமாகவும் கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். எந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்போ அப்ளை பண்ணுறது, எந்த டைமில் என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் வரும், எப்படி அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொசீட் பண்ணுறது, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்களை கண்டினியூஸாக நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். இந்த தகவல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நான் என்ன ஸ்காலர்ஷிப் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸுங்கிற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்புங்கிறது தர்றாங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், முதல்ல இந்த ப்ரோக்ராமோட நோக்கம், இந்த ஸ்காலர்ஷிப்போட நோக்கம் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன பெனிஃபிட், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், மற்றும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், எல்ஜிங்கிறது லைஃப் இஸ் குட் அப்படிங்கிற நிறுவனம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி, சிஎஸ்ஆர்னா கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து நிறுவனத்தில் வரக்கூடிய லாபத்தில் சில சதவீதத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கோ இல்லை வந்து சுற்றி இருக்க சமூகத்துக்கோ செலவு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது கொடுக்குறாங்க. இது வந்து கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து யாருக்கெல்லாம் மெயினாக தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியலாக வீக்காக இருக்கிறவங்க, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் பேக்ரவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தர்றாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருவேளை யூஜி கோர்ஸ், அண்டர் கிராஜுவேட் கோர்ஸும் படிக்கலாம், இல்லை போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸுமே படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேஸாக பிரித்து தர்றாங்க. இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பி பர்சூயிங் அண்டர் கிராஜுவேட் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் ஃப்ரம் செலக்டட் காலேஜஸ் இன்ஸ்டியூட் அக்ராஸ் இந்தியா. ஸோ இதுக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் அவங்க வந்து ஒரு காலேஜோட லிஸ்ட்டுங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டுக்குமான லிங்க்குமே கீழே கொடுத்துருக்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஃபேஸ் 1ல் தர்றாங்க. அதேமாதிரி நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 12ஆம் வகுப்பில் 60% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ப்ரீவியஸ் அகடமிக் இயரில் 60% மதிப்பெண்கள் தேர்வில் வாங்கியிருக்கணுங்கிறாங்க. அதுமாதிரி இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பட்டி ஃபார் ஸ்டடிங்கிற இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் தெளிவாக கிடையாதுன்ட்டாங்க. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 12ஆம் வகுப்பு முடிச்சு கல்லூரியில் சேர்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் முதற்கொண்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம 12th முடிச்ச அட்மிஷனுங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ +2 முடித்த மாணவர்களுமே இதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதுபோக இவங்க வந்து முக்கியமாக யாருக்கு இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் வில் பி கிவன் டு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது போக வந்து ஃபேமிலியோட இன்கம்ங்கிறது 8 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 4 கட்டமாக நடத்துகிறாங்க. இதில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1க்கான ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கல்லூரிகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இது மூலமாக பெனிஃபிட்டுங்கிறது நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு யூஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை யூஜி கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டியூஷன் ஃபீஸில் 50%, அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ஆஃப் 1 lakh வரைக்கும் வந்து அவங்க என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்புங்கிறது தராங்க. இதே நீங்கள் வந்து ஒரு பிஜி கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸில் 50% இல்லை வந்து 2 லட்ச ரூபாய் வரைக்குமோ வருடத்திற்கு தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மெரிட்டோரியஸ் கேண்டிடேட்ஸ், நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து ஃபுல்லாக வந்து அவங்களே பே பண்ணுறாங்க. அதுவே ஃபேமிலியோட இன்கம்ங்கிறது 8 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுபோக இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ +2 முடித்த மாணவராக இருந்தால் 12th மார்க் ஷீட் கம்பல்சரி வந்து சப்மிட் பண்ணணும். இல்லை நீங்கள் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் படிக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஷ்யூடு அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு ஒரு ஜெராக்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். ஃபேமிலி இன்கம்காக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களா இருந்தால் ஐடிஆர் சப்மிட் பண்ணலாம், அப்படின்னா சேலரி ஸ்லிப், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுபோக கண்டிப்பாக வந்து நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க இல்லை காலேஜில் சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன் சொல்லிட்டு ஒன்று ஸ்கூல் காலேஜோட ஐடி கார்டு, அப்படி இல்லைன்னா ஃபீஸ் கட்டின ரெசிப்ட்டு அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே வாங்கி கொடுக்கணும். கல்லூரிகள்லேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து பாஸ்புக் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ, இதெல்லாமே சேர்த்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஓகே சார், இதெல்லாம் எங்கே சார் போய் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்று கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எல்ஜி ஸ்காலர்ஷிப்
ஸ்கீம்னு கொடுத்தீங்கன்னா அதுலேயுமே வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து அக்சஸ் கொடுக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த பட்டி ஃபார் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த பட்டி ஃபார் ஸ்டடி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து எல்ஜி எலக்ட்ரானிக் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட தகவல்கள் வரும், இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுபோக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறப்ப நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் நினைக்கிறது என்னென்னா, இது கடந்த சில வருஷங்களாக போயிட்டுருக்கு, ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு கிடச்சிரும், ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமே கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் 20-30 ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்காச்சும் அப்ளை பண்ணால் தான் ஏதாவது ஒன்று கிடைக்கும். இதுமாதிரி ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சா நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து வந்திருக்கு. பட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனேலாம் வரலைங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்காலர்ஷிப் 10 ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாங்க, 15க்கு அப்ளை பண்ணாங்க, 20 ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்ளை பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமே வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பிலாம் வந்து தயவு செஞ்சு அப்ளை பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ். நீங்கள் ஸ்கூல் முடித்ததுலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கிளிக் ஆகும். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.